அயலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலி அவங்க பாட்டிக்கு கால் பண்ணி உடனே நெஞ்சு வலி வரா மாதிரி நடி, என்னை பார்க்கணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக வந்து சிவா பக்கத்தில் வந்து உட்கார. அப்போ இந்திராணி குங்குமத்தை கொடுத்து அயலி நெத்தியில் வச்சு விட சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தாலி பிரித்து கோத்து அதை அயலி கழுத்தில் கட்ட சொல்ல போகும்போது கரெக்டாக அயலிக்கு ஜமுனா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, அதனால பாட்டியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், உன் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, நீ உடனே வா அப்படின்னு சொன்னதுமே அயலி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் உடனே பாட்டியை பார்க்கறதுக்காக போகணும் அப்படின்னு இந்திராணி கிட்ட சொல்ல, இந்திராணி ரொம்ப தயக்கத்தோடு இல்லை இது முடியட்டும் கொஞ்சம் நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அயலி இல்லை வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அயலியும் சிவாவும் அங்கே கிளம்ப போகும்போது ரித்திகா நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அயலி நம்ம பிளான் எல்லாம் மொத்தமாக சொதப்பிடுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இல்லை ரித்திகா நீ வேண்டாம் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அயலியும் சிவாவும் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ செல்வநாயகி ரித்திகாவை நிறுத்திடுவாங்க. நீ போக வேண்டாம், நீ இங்கேயே இரு, உன்னோட ஃபங்க்ஷனை நல்லபடியாக பண்ணிடலாம், உனக்கு தாலி பிரித்து கோத்துடலாம் அப்படின்னு சொன்னதுமே இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு ரித்திகாவும் அங்கே நின்றுடுறாங்க. அயலியும் சிவாவும் வெளியில் போயிட்டு காஸ்டியூமை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு செக் போஸ்ட்டில் வண்டி எல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கபிலன் ஆல்ரெடி வெளியில் போயிட்டு அவங்க கடத்த போகிற அவங்க வந்துட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இவர் வந்து கபிலன் தூரமாக இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ அயலியும் சிவாவும் அங்கே வராங்க. அயலியை பார்த்ததுமே அவருக்கு வந்து கபிலனுக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இது அயலியா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு அயலியோட நம்பருக்கு ஒரு கால் பண்ணுறாங்க. ஆனால் அயலி வேறு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால கால் பண்ணி பார்க்க பிஸின்னு வந்துக்கிட்டே இருக்கும். கபிலனோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அயலி ஃபோன் பேசிட்டு வச்சதுக்கப்புறமா திரும்பவும் கபிலன் கால் பண்ணுறாரு. அப்போ கால் பண்ணும்போது ரிங் போகும். ஆனால் அப்போ அயலிக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன இது புது நம்பராக இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு அங்கே ஒரு கார் நின்றுட்டுருக்கோம். அந்த காரை பார்த்ததுமே வந்துட்டு உள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கபிலன் திரும்பிடுவார். திரும்பினதுமே அயலிக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒருவேளை இது கபிலனாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கபிலனுக்கு வந்து ரிங் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அயலி அந்த காலை அட்டன் பண்ணாமல் இவங்க ஃபோன் பேசுகிற மாதிரி மட்டும் ஃபோனை வந்து காதில் வச்சுருப்பாங்க. அப்போது அயலி ஃபோன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் ரிங் போயிட்டுருக்கு. அப்போ இது அயலி கிடையாது அப்படின்னு கபிலன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அயலியும் சிவாவும் அங்கே போகிற வர வண்டியெல்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வர்மாவோட ஆளுங்க வர அந்த வண்டியை செக் பண்ண போகும்போது கபிலன் அயலி சிவாவை டைவர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு ரூட்டில் வண்டியை ரொம்ப வேகமாக வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. செக் பண்ணாமலே வந்து ஒரு வண்டி போகுது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணதுமே அயலி சிவாவும் உடனே கபிலனோட காரை ஃபாலோ பண்ணிட்டு ரொம்ப வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு கபிலன் காரை நிறுத்திட்டு மரத்து மேலே ஏறி மரத்து மேலே வந்து ஏறிடுவார். அது மேலே ஏறி நின்றுட்டு பார்த்துட்ருக்காரு. அதுக்குள்ளே டக்குன்னு வந்து அயலியும் சிவாவும் அந்த இடத்துல வந்து அந்த காரை வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அப்போது காரில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுமே வந்துட்டு அயலிக்கு அப்போ தான் சந்தேகம் வருது. அப்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இடையில நம்மளை ஏதோ டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அயலி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. திரும்பவும் கரெக்டாக வந்து அந்த செக் போஸ்ட்டுக்கு கால் பண்ணி அங்கே இருக்கிற வண்டி எல்லாமே வந்து நிறுத்த சொல்கிறாங்க. அந்த வண்டியை பிடிக்கணும், நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த வர்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே திரும்பவும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொருளுங்களை ஏற்றிட்டு வந்தால் அவங்கள வந்து கரெக்டாக வர்மாவோட ஆளுங்களை வந்து பிடிக்கிறாங்க, போலீஸ்கிட்டையும் வந்து ஒப்படைக்கிறாங்க. அயலி சிவாவோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக போவாங்க. இங்கே கபிலன் மொத்த பிளானை சொதப்பிடுச்சு அப்படின்னு ரொம்ப பயந்து போய் வர்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல வர்மா கபிலன்னா பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா இந்திராணி கிட்ட போய் சொல்கிறாங்க, அண்ணி இந்த மாதிரி அவங்க போயிட்டாங்கல்ல, எனக்கு முதல்ல வந்து தாலி பிரித்து கோக்கிறத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, முதல்ல அவங்களுக்கு பண்ணிட்டு தான் உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ரித்திகா வந்துட்டு ரொம்பவே ஆர்கியூ பண்ணுவாங்க. உடனே வந்துட்டு இந்திராணி கிட்ட வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து பேசுவாங்க. ஆனால் இந்திராணி ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. டைம் போக போக வந்துட்டு ரித்திகாவுக்கு வந்து இன்னும் கோவம் வந்துடும். இந்த அயலி என்ன தான் பண்ணுறான்னு தெரியலையே, பாட்டியை போய் பார்த்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அயலி அங்கே இருந்த ஃபோனை கொடுங்க, அவளை கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஜமுனா சொல்கிறாங்க, அயலி இன்னும் இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா
ரித்திகா நேராக வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க, ஏன்னா அந்த அயலி இன்னும் என்னோட பாட்டியை பார்க்கறதுக்கே போகலை அப்படின்னு சொல்ல, என்னது இன்னும் போகலையா, அவள் எப்போ போய் என்னோட பாட்டியை பார்த்து அதுக்கப்புறம் எப்போ திரும்பி வந்து நீங்கள் ஃபங்க்ஷனை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன இது அப்போது இந்த ஃபங்க்ஷன் நடக்காதா அப்படின்ற மாதிரி இந்திராணி ரொம்ப அப்செட் ஆகிடும். அப்போ ரித்திகா எனக்காவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்திராணியும் ஒத்துக்கிறாங்க. சரி போயிட்டு கபிலனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு ரூமில் போயிட்டு கபிலனை தேடுறாங்க. ஆனால் கபிலன் அங்கே இருக்க மாட்டார். எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் எங்கே தான் போனார் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இப்போ போயிட்டு கபிலன் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து கோவப்படுவாங்க. அதனால நாம் போயிட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்து, அண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கே முதல்ல பண்ணிடலாம், அதுக்கப்புறமா எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு மாற்றி பேசுகிறா அப்படின்னு செல்வநாயகி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்க அண்ணி நானும் போயிட்டு பாட்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் அங்கேருந்து போகிறாங்க. ரித்திகா ரொம்ப கோவமாக அவங்க மட்டும் இப்போது அந்த இடத்துல பாட்டியை பார்க்கறதுக்கு போகலன்னா அப்போ இருக்க அவங்களுக்கு என்னவோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரித்திகாவும் என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கறதுக்குள்ள அயலியும் சிவாவும் அவங்க பாட்டியை பார்க்கறதுக்காக அங்கே போயிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ரித்திகாவும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. நீ எப்போ கிளம்புனா இப்போ தான் வந்து பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அயலி கிட்ட கோவமாக பேச, கொஞ்ச நேரத்தில் பாட்டியும் நார்மலாக பாட்டி ஜமுனா செல்லம்மா அப்படின்னு எல்லாருமே வந்து அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. அப்போ அயலி வந்துட்டு எப்படியாவது இதை நாம் தடுக்கணும், என்ன பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ கையில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. அது என்ன கிஃப்ட் பாக்ஸு அப்படின்னு வந்து ரித்திகாவுக்கு ரொம்ப ஆர்வம். அதை எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கலான்னு அயலி எடுத்துகிட்டு போகிறாங்க. பின்னாடியே ரித்திகாவும் போகிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, அப்போது அயலி வந்துட்டு ரித்திகா கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது, இது வந்து எனக்கு இந்திராணி அண்ணி வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல, என்னது கிஃப்டா, அவங்க எதுக்காக உனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்க, தெரியல எனக்கு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை அங்கேயே வச்சுட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து அப்படியே வச்சுட்டு வராங்க. நீ இதை வந்து யாருக்கிட்டேயே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து அயலி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ரித்திகாவுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னதான் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ரித்திகா ரொம்ப ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அயலியும் சிவாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த தாலியை வந்து கட்ட சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க அதிலிருந்து ஒரு பொம்மை பாம்பு இருக்கும். அந்த பாம்பு பார்த்ததுமே வந்துட்டு ரித்திகாவுக்கு உடனே அப்படியே ஷாக் ஆகிடும். பயங்கரமாக வந்து கத்துவாங்க. அவங்க கத்துற சமயத்துக்கு எல்லாரும் டக்குன்னு ரித்திகாவை திரும்பி பார்க்க, கரெக்டாக இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அயலி சிவா கையில் இருந்த அந்த தாலி செயினை வந்து வாங்கி அவங்களே அவங்க கழுத்தில் வந்து போட்டுப்பாங்க. அப்படியே போட்டுக்கிட்டதுமே வந்துட்டு அந்த கேப்பில் வந்து அவங்க எல்லாரும் திரும்பி பார்க்குற சமயத்தில் அயலி எல்லாரும் ஏமாற்றி அதை வந்து வாங்கி போட்டுப்பாங்க. உடனே வந்துட்டு இதை வந்து பாவை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இந்திராணி திரும்பி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே கழுத்தில் வந்து அயலி கழுத்தில் அந்த தாலியை பார்த்ததுமே வந்துட்டு இந்திராணிக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இதில் தானே நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனாலும் அதுக்கப்புறமா பாவை இந்திராணியை தனியாக கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அயலியே அவங்க கழுத்தில் போட்டுக்கிட்ட விஷயத்த வந்து இந்திராணி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.